சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் 13. மங்கும் அறுவடை. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுப்பர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுப்பர். 2 கொரிந்தியர் 9:6. மிஷனரி ஊழியம், நற்செய்தி பணி, ஆத்தும ஆதாயம் போன்றவையெல்லாம் அதிகம் வலியுறுத்தப்படும் இக்காலத்திலும் அறுவடை அமோகமாக இல்லை. அதற்குரிய சில காரணங்களை இன்று நோக்குவோம். முதலாவது, உற்சாகமின்மை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னும் நற்செய்தி பணியில் ஈடுபடவில்லை. முழு சபையும் முழு சுவிசேஷத்தை முழு உலகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். தங்கள் இதயங்களில் இருக்கும் இறை வார்த்தைகள் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கும் நெருப்பு போல இருக்கின்றன என்பதே தீவிர ஆத்தும ஆதாயகரின் சாட்சி. எரேமியா 20:9. இரண்டாவது காரணம், பாதக சிந்தை. நற்செய்தியை அறிவிக்க அழகிய பாதங்கள் எங்கும் விரையாதபடி எதிர்மறை சிந்தை அவர்களை முடமாக்கும். எனவேதான் ஞான பிரசங்கி 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொடு. உலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் கரு உருவாகுவதையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே எல்லாவற்றையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் நீ அறிய மாட்டாய். காலையில் உன் விதையை விதை, மாலையிலும் நிறுத்தாதே என்று சாதகமாகச் சொன்னார். பிரசங்கி 11:2, 5, 6 வசனங்கள். மூன்றாவது காரணம், விருப்பு வெறுப்பு. அடுத்த நாட்டை குறித்த வெறுப்புணர்வினார். நினிவேக்கு செல்ல தீர்க்கர் யோனா மறுத்தார். தனது இனத்தை குறித்த பெருமையினார் கொர்நேலியுவின் இல்லத்திற்கு செல்ல பேதுரு தயங்கினார். நற்செய்தி பணியில் இவ்விதம் நமது விருப்பு வெறுப்பு தலை தூக்குமானால் விதைப்பு குறையும். விதை நன்றாயினும் நிலத்தின் தன்மைக்கும் அப்பகுதியின் தட்பவெட்ப நிலைக்கும் ஏற்றாற்போல் விவசாயிகள் சாகுபடி முறைகளை மாற்றிக்கொள்வது நாம் அறிந்ததே. இச்செயல்பாட்டை அறிந்து செயல்பட்ட பவுல் யூத கூட்டத்தாரோடு பேசும்போது பழைய ஏற்பாட்டை அடிக்கடி மேற்கோள் காட்டினார். ஏதேன்ஸ் நகரில் இருந்த சிலை வணக்கத்தாரோடு பேசும்போதோ அவர்களது கோவில் ஒன்றில் எழுதியிருந்த வாசகத்தையே தனது பிரசங்க வாக்கியமாய் எடுத்துக்கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17:22, 23. திருமுழுக்கு எடுக்கும் முன் வளையல்களை கழற்றிவிட வேண்டுமென்று ஒரு கூட்ட கிராம பெண்களை வலியுறுத்தியதால் ஒரு மக்களினத்தையே ஒரு மிஷனரி குழு இழந்துவிட்டது. கணவன் இறந்தால்தான் வளையல்களை கழற்றி எறிய வேண்டும் என்ற வட்டார கலாச்சாரத்தை அந்த வைதிக பெந்தேகோஸ்தே ஊழியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளிடம் திரும்பும் புறவினத்தவருக்கு நாம் சிரமம் கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 15:19. யூதருக்கு யூதரைப் போலானேன், புறவினத்தாருக்கு புறவினத்தாரைப் போலானேன், எல்லாருக்கும் எல்லாமானேன், எப்படியாவது சிலரையேனும் மீட்பதற்கே. திருத்தூதுவர் பவுலடியார்.